கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:9. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லுவோம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே. கல்வாரி திருப்பீடமே, கரிபோக்கும் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரிபோக்கும் திருரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக பாப்ப கொடுத்தமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக பாப்ப கொடுத்தமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே. ஈசோப்பினால் கழுவம் என்னே சுத்தமாவோம், ஈசோப்பினால் கழுவம் என்னே சுத்தமாவோம். உருகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினால், உருகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே. அப்பா உம் சமூகத்தேன் அப்பங்கள் நாங்களையா, அப்பா உம் சமூகத்தேன் அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கு தவிக்கிறோம், எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கு தவிக்கிறோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம், உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா அண்ணல் முற்றி எரிய விடாம், ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஐயா அண்ணல் முற்றி எரிய விடாம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே. தூபமாய் நறு மனமாய் துதிகளை செலுத்துகிறோம், தூபமாய் நறு மனமாய் துதிகளை செலுத்துகிறோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம், என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடும் ஆவியில் ஜெபிக்கிறோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறா எனேசருக்கே. ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்திரையா, ஜீவனுள்ள புதிய மார்க்கம் தந்திரையா. மகா பரிசுத்த கூடாரத்திற்குள் மகிமையில் நுழைந்து விட்டாம், மகா பரிசுத்த கூடாரத்திற்குள் மகிமையில் நுழைந்து விட்டோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 9வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் 3 சத்தியத்தை வைத்திருக்கிறார். 3 என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு 20:9 அவர் நம்பர் 1 அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவர். மரித்தோரிலிருந்து எழுதிருக்க வேண்டிய வேத வாக்கியம் 2வது வேத வாக்கியம். அவர்கள் இன்னும் அறியவில்லை 3வது அவர்கள். 3 ஒரு வசனத்துக்குள்ள 3 சத்தியத்தை ஆவியானவர் வச்சிருக்கோம். நம்ப முடியுதா? நம்பணும்.
பைபிள்ல தான் நான் காட்டுறேன். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேத வாக்கியங்கள், வசனங்கள் அதை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். இரண்டாவது, மூணாவது அவர்கள் சீஷர்கள். சரி, முதல்ல அவர் என்னன்றதை பார்க்க இருக்கிறோம். அவர் இந்த சம்பவம் நடக்கும் பொழுது, இந்த வசனம் நடக்கும்போது அவருடைய நிலைமை என்னன்னா, அவர் மாமிசத்துல இல்லை, மாமிசத்தை விட்டு வெளியில வந்துட்டு அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் வாசிப்போமா, வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்லுகிறார்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு. மனிதர்கள் மரித்தா அந்த சரித்திரம் முடிஞ்சிருச்சு, சகாப்தம் முடிஞ்சிருச்சு. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், சகாப்தம் ஆரம்பிக்கிறது, சரித்திரம் ஆரம்பிக்கிறது. இவ்வளவு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? அவர் ஆனாலும் இதோ சதா காலம் உயிர் இருக்கு. ஆமென். அப்படித்தான் ஆகணும், மாற்ற முடியாது. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடையவனாக்கு. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும். மரணம் அதை தனது மரணத்தினாலே அவர் ஜெயிக்கிறார். தனது மரணத்தினாலே ஜெயித்து பாதாளத்திற்குள்ள திறவுகள்னா, பாதாளத்துக்குள் போகிற மக்கள் எல்லாம் நினைச்சாரு பரலோகத்துக்கு அனுப்புகிறார். ஒரு சுவிசேஷன் சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நரகம் எல்லாம் காலி ஆகுது, பரலோகம் எல்லாம் ஃபில் ஆகுது. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு சுவிசேஷன் சொல்றோம். என்ன நடக்குதுன்னா, நரகம் எல்லாம் நிச்சயது காலியா காலியா காலி, நரகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுறாங்க. சரி, அடுத்து அவரை குறித்த அடுத்த குறிப்பை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 8வது வசனம். 3 காலங்களில் இருக்கிறார். நாம் கடந்த காலத்தில் இருந்தோம், நிகழ்காலத்தில் இருக்கிறோம், எதிர்காலத்தில் நம்ம இருக்க மாட்டோம். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறவரும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இருக்கிறார், இன்னைக்கு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார், பிரதான ஆசாரியர் இருக்கிறார், ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார், பிதாவுடைய வலது வருஷத்தில் அமர்ந்திருக்கிறார், இருக்கிறார். இருந்தவரும் பாஸ்ட். நமக்கு பாஸ்ட்ங்கிறது கிடையாது, ஆனா அவர் பாஸ்ட்ல இருந்தாரு. வருகிறோம், இனிமேலும் வருகிற சர்வ வல்லமுடைய கர்த்தர். அவர் யாருன்னா சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய வல்லமைக்கு அளவே கிடையாது. அப்ப இந்த செய்தியில் உங்களுக்கு 3ஆக பிரித்து காட்டுறேன். அவர், வேத வாக்கியம், அவர்கள். அவரை நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சரி, 3 காலத்தின் உடையவர். இந்த அவரை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அவர் அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களே வெளிப்படுத்தார். பிரசன்னமாகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல காலங்கள் இருக்குது. பாவம் இல்லாத காலம் அது ஆதியாகமம் 2வது அதிகாரத்திற்குள்ள பாவம் இல்லாத காலம். 3வது அதிகாரத்திற்குள்ள பாவம் பிரவேசித்த காலம் 2வது. அடுத்து மனசாட்சியின் காலம். ஆபிரகாம் இருந்த காலம் மனசாட்சியின் காலம். ராஜா ஒருத்தர் மனைவி தூக்கிட்டு போயிறாரு, மனசாட்சி பேசி திரும்ப விட்டுறாரு, அது மனசாட்சியின் காலம். மோசே வந்த உடனே நியாயப்பிரமாணத்தின் காலம். மோசையோட நியாயப்பிரமாணம் வந்ததை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடித்து கிருபையின் காலத்தை ஆரம்பிச்சார். கிருபையின் காலத்தை ஆரம்பிச்சிட்டார். கிருபையின் காலத்தை ஆரம்பிச்சு அவர் மாமிசத்துல வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்பட மாத்திரம். ஆனா இப்ப நம்ம பாக்குற 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனம், அந்த பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அது என்ன காலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சபை இங்க இருக்குது, சபை எடுத்துக்கொள்ளப்படும், பரிசுத்தாவினர் நம்மளோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவார், நம்ம அவரோட கூட நித்தியத்தில் அவர் கூட இருக்கும். அப்பதான் இந்த காலம் வெளிப்படுத்துவது. உங்களுக்கு நான் திரும்ப இந்த செய்தி எப்படி நான் டிவைட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 20வது அதிகாரம் 9வது வசனத்துல 3 வசனத்துல 3 காரியத்தை எடுத்துக்கேன். அவர், நீங்க பைபிளை பார்த்தா தான் தெரியும். 2வது வேத வாக்கியங்கள், நம்பர் 2. நம்பர் 3 அவர்கள் சீசர்கள். இப்ப நாம அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரை 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனத்துல வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்துவார்னா என்ன அர்த்தம்னா, வெளிப்படுத்துதல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் புஸ்தகம் எல்லாத்தையும்னா வெளிப்படுத்துதல்னா, வெளிப்படுத்துதலுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பதான் அந்த வெளிப்படுத்துதல்னா என்னன்னே உங்களுக்கு புரியும். எடுத்துக்கோங்க, கலாத்தியர் வெளிப்படுத்துதல், சரி, கலாத்தியர் 1வது அதிகாரம் 16. வெளிப்படுத்துதல் என்ன உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்துதல் அது வர அது மறைந்திருக்கும், வெளிப்படும். கலாத்தியர் 1வது, இதை நீங்க கையில வச்சுக்கோங்க. 1 தீமோத்தேயு கலாத்தியர் 1வது அதிகாரம் 16வது வசனம்.
தம்முடைய குமாரனை நான் பவுல் சொல்கிறேன், நான் புறஜாதியாரிடத்தில் சுவிசேஷமா அறிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமானது. எனக்கு வெளிப்படுத்தனா பவுல் அல்லது சவுல். இந்த சவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்காது. என்னையா லூசுத்தனமா இருக்கு. நம்ம கடவுள் ஒரே கடவுள், தேவன் ஒருவர் சொல்லி நாங்கள் வாசிச்சிருக்கோம். ரெண்டாவது கடவுளை இருக்க முடியாது. இந்த ஆளு யார? இயேசு கிறிஸ்து. அது சிலுவையில் அடிச்சு செத்து போன மனுஷனை கடவுளுங்கிறாங்களேட்டு ஒரே வெறி, எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரா அவருக்கு தரிசனம் பண்ணிட்டார் ஒரு வெளிச்சத்துல ஆன உடனே, துன்பப்படுத்துகிற இயேசு நான் அப்படின்னு சொன்னார். அப்ப அவருக்கு அன்னைக்கு வெளிப்படுத்திட்டார். புரியுது? அதுவரை இருந்தாரா? இருந்தாரு, இல்லாம இருக்காரு. சிலுவையில இருந்தாரு, மரிச்சாரு, உயிர் தெழுந்தாரு. அப்ப வெளிப்படுத்துதான் என்ன, அதுவரை மறைக்கப்பட்டிருக்கு. வசனத்தை பாருங்க, இந்த வெளிப்படுத்துங்கிறது ஒரு சத்தியம், ஒரு வார்த்தைக்கு பயங்கர அர்த்தம். வாசிக்கணுமா? திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். கலாத்தியர் 1 அதிகாரம் 16 தம்முடைய குமாரன் பிதாவாகிய தேவன் இந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். நான் புறஜாதியாருக்கு சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டு, ரீசன் இல்லாம செய்ய மாட்டார் பொருட்டு அவரை இயேசு கிறிஸ்துவை எனக்கு பவுலுக்கு அல்லது சவுலுக்கு வெளிப்படுத்த பிரியமா இருந்த பொழுது. சரி, வெளிப்படுத்த இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க நினைக்கிறேன். இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 15 இந்த வெளிப்படுத்துதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாமிசத்துல வந்த கடவுள் இப்ப ஆவியில திரும்ப ஆய்வுக்குள் ஆயிட்டாரு. ஒரு மகிமையின் சரீரத்தோடு இருக்கிறாரு. இந்த மகிமையின் சரீரத்தோடு இருந்து ஒரு நாள் நமக்கு வெளிப்பட போகிறார். அப்ப அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் எப்படி இருப்பார்னு கேட்டீங்கன்னா 1 தீமோத்தேயு 6 அதிகாரம், அவரே நித்திய ஆனந்தம் உள்ள. நித்திய ஆனந்தம்னா ஆனந்தம் ஒண்ணு இருக்குதுங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பல காரணத்துல ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு கிறிஸ்துமஸ் ஹாலிடே எடுத்துக்க நான் திருவாண்டம் போறேன். இங்க ஆரோக்கியராஜ் ஒரு பிரதர் இருக்காரு. அந்த பிரதர் என்ன செய்வார்னா, பல நேரங்கள் இருக்க மாட்டாரு. ஆனா என்னைக்காவது நான் லீவ் எடுத்துட்டானா போன் அடிச்சு, எங்கா பாஸ்டர் போயிட்டீங்க, உங்களை காணுமேன்னு கதறுவார். இந்த பொருட்காட்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை காணாம போயிட்டு அந்த மாதிரி இந்த ஆரோக்கியராஜ் அழுவார். அதனால அவர் அழக்கூடாதுங்கிறக்காண்டி அட்வான்ஸா சொல்லிட்டு, நாளைக்கு இந்த நேரம் அவருடைய கிருபையினால அவருக்கு சித்தமா இருந்தால் நான் திருவனந்தபுரம் போயிட்டு இருப்பேன். அங்க உங்களுக்கு நான் கிறிஸ்துமஸ் செய்தியை நான் உங்களுக்கு கொடுப்பேன். கிறிஸ்துமஸ் செய்தியை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரியா? ஆரோக்கியராஜ் நாளைக்கு நீ தேடக்கூடாது. அப்ப இந்த இது எதுக்காக சொல்றேன்னா, நித்திய ஆனந்தம். நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்குது. ஆனா அது நித்திய ஆனந்தம், அது பரலோகத்தை போனாதான் கிடைக்கும். சரி, நித்திய ஆனந்தம் உள்ளவரும் ஏக சக்கராவதி. ஏக சக்கராவதி அப்படின்னு அர்த்தம்னா, ஏக சக்கராவதி நான் என்ன உங்களுக்கு சொல்றேன். சக்கராவதி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன் அவர் அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எங்கேயுமே தோல்வி அடைஞ்சது கிடையாது. 33 வயசுல இறக்குறாரு. ஆனா அது வேற எந்த யுத்தத்துல போனாலும் தோல்வியை சந்திக்காத ஒருத்தர். அதனாலதான் அலெக்சாண்டர் தி கிரேட் அப்படிங்கிறாங்க. அப்ப அவருக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது. ஒரு தடவை அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடலுக்கு முன்னாடி நினைட்டாரா, ஐயோ ஐயோ நீ கடலா இருக்கியே, நீ மட்டும் ஒரு தேசமா இருந்தா உன்னையே நான் ஜெயிச்சிருப்பேனே அப்படின்னு சொன்னார். ஆனா 33 வயசுல அவர் மறிக்கிறாரு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு ஐயா. அவர் மறிக்கும் பொழுது சில கண்டிஷன் கொடுத்தாராம். அது முதல் கண்டிஷன் யாருக்குன்னா, அவரை ட்ரீட் பண்ண டாக்டர், ஒரு 6-7 டாக்டர் அவரை ட்ரீட் பண்ணிருக்காங்க. அவங்க சொன்னாங்களாம், அவரு நான் டெத் பெட்ல இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல மறிச்சிருவேன், நான் செத்து போனா நீ பெட்டியில தூக்கி வைப்பாங்க, நீ தான் தூக்கணும். டாக்டர் நான் யோசிச்சு பார்த்தேன், நல்ல வேலைப்பா, இன்னைக்கு நமக்கு இந்த கட்டளை இல்லை அப்படின்னு நாங்க டெய்லி எத்தையா தூக்கிட்டு போயிட்டு இருக்கணும். சரி, 2வது அந்த பெட்டியில ஓட்டை போட்டு கைகளை வெளியில வச்சிடணும். ஏன் கைகளை வைக்கணும்னா, என் கையில ஒண்ணுமே இல்லை, வெறுங்கையா வந்தே வெறுங்கையா தான் போறேன். அடுத்த கண்டிஷன், நான் சம்பாதிச்ச வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் ப்ரொசஷன் போற வகையில இங்கே அங்கேயும் தூக்கி, ஏன்னா நான் எதையுமே கொண்டு போக முடியாது, பேர் என்னத்துக்குது, மக்கள்கிட்ட இருந்து வாங்குறது மக்களை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் அலெக்சாண்டர் தி கிரேட் மறிச்சிட்டார். இன்னைக்கு இல்ல, சரித்திரத்தில் இருக்கார். ஆனா இங்க நம்ம பாக்குற நித்திய ஏகா சக்கரவர்த்தி, ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
எல்லா ராஜாக்களும் அவர் தான் ராஜா. ராஜாதி ராஜாவை நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் எடுத்துக்கலாம். ராஜாதி ராஜாவை நான் உங்களுக்கு காட்டுறேன். வெளிப்படுத்துதல் 19வது அதிகாரம் 12வது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலைகள், அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள். அநேக கிரீடங்கள்னா எல்லா ராஜாக்களும் எங்களுக்கு தகுதி கிடையாது. ராஜாவை எங்க கிரீடத்தை கொடுத்துருவாங்க. அது அவர் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தர். நான் உங்களுக்கு காமிச்சேன், உங்களுக்கு காமிச்சேன்னு சொன்னா நீங்க அது பல நேரங்களை நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க. வாசிப்போமா? யோவான் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல மற்ற சீஷனை பார்த்து கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு, கர்த்தர் தேவன், காட், ஈக்குவல் ரைட். இயேசு கிடையாது, இயேசு கிறிஸ்துவ கிடையாது, மேசியா கிடையாது, அதுக்கு மேல கர்த்தர், கர்த்தாதி கர்த்தர். 16வது வசனம், ஒருவராய், சிங்கிள். அவர் மனுஷர் வந்த கடவுள் சிங்கிள், ஒருவராய், சாவாமை உடையவரும். இதாங்க சாவாமை உடையவர். மரித்தேன் ஆனாலும் சதா காலத்தில் இருக்கு. சாவாமை அவரை மறிக்க முடியாது. ஒரு தடவை தான் அவர் மறிக்க முடியாது, 2வது மறிக்க முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார். அவர் ஒளியில வாசம் பண்ணுகிறார். பிதாவாகிய தேவன் ஒளியில வாசம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியில வாசம். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாது. பார்த்தமா பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போம். எல்லாமே சத்தியத்துக்குள்ள நம்ம ஸ்டடியா இருக்கணும், அதுல சந்தேகமே இருக்கக்கூடாது. பாருங்க, யோவான் 1வது அதிகாரத்துல ஆதியில இந்த வார்த்தை இருந்தது. 14வது அந்த வார்த்தை மாமிசமாகி, வார்த்தை என்னாச்சு? மாமிசமாகி கிருபையான சத்தியம் நமக்குள்ள வாசம் பண்ணிக்கிறேன். ஆனா அதே வார்த்தைய இன்னும் ஆழமா நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுமா, அந்த வார்த்தை இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். யோவான் சீசன் அவருடைய அனுபவத்தை சொல்றார் பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்தோம்னா எங்க கையில் தொட்டு பார்த்த ஜீவ வார்த்தை. தொட்டு பார்த்தோங்கிறாருங்க. தொட்டு பார்த்தாலும் தொட்டு மாறிலே சாஞ்சிருந்தார். எங்க அப்பா நான் தொட்டு பார்த்திருக்கேன், உயிரோடு இருக்கும் தொட்டு பார்த்திருக்கேன், மருத்துவருக்கு நான் தொட்டு பார்த்திருக்கேன். ஆனா இங்க நம்ம பார்க்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணக்கூடாதவர், இப்ப பார்க்க முடியாது, ஆவியில தான் நம்ம பார்க்க முடியும். சரி, அடுத்து பாருங்க. அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. இது நம்முடைய ஆண்டவராகிய அவர் குறித்த சில விளக்கங்களை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம். அவர் யார்? எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லாம் அங்கிருக்கு. அவர்களிலே பிரதான பாவி நான். பவுல் தன்னை எப்படி தாழ்த்துகிறார். நம்ம ஒரு பாவின்னு யாராவது நம்மள சொன்னா நம்ம புஷ்குன போவோம். என்னையே இந்த போதகர் சொல்லிட்டாரு. நான் இனிமேல பைபிள் ஸ்டடி வர மாட்டேன். வருவேன், சில சமயம் நான் வெளியில இருப்பேன். வெளியில என்னது, எங்க ஆரோக்கிய ராஜக்காரு சிரிக்கிறாரு, கண்ணெல்லாம் போடுறாரு. ஆரோக்கிய ராஜ்யில நீங்க சொல்ல முடியாது, ஜோதியக்கா இருக்குல்லன்னு சொல்ல முடியாது, எங்க சம்பந்தியக்கா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, செல்வி டீச்சர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஆனா ஏன் மேல ஒரு சிலர் கோபம். அதாவது சொல்லியிருக்கேன். உடனே அவங்க சொன்னாங்க, அவங்க எங்க இருப்பாங்கன்னா இதுல ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, ஆனா மெசேஜ் கேட்டுட்டு இருக்கோம். அப்படி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், அப்படி இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு கோபம் வந்துருக்கு. நான் பாவி என்ன சொல்லியிருக்கானா? கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு செய்தி சொன்னேன். எங்க ஆலயத்துல சூரியனை குறித்து ஒரு செய்தியை சொன்னேன். அந்த சூரியனுடைய வல்லமையை காமிச்சேன். இப்ப நான் அங்க சொன்னேன், புதுசா ஒண்ணு சொல்ல சொன்னேன். அந்த சூரியன்றது வர்ற வல்லமை ஒரு மகிமையை உண்டாக்கி கனத்தையும் கொடுக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது எப்படி மகிமையும் கனத்தையும் கொடுக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு குடிகாரங்க, மோசமான ஒருத்தங்க, அவன் குடிச்சுக்கிட்டே கிடந்தவன ஆண்டவர் பிடிச்சி புல்பிட்ல நிப்பாட்டின்னு சொன்னாங்க.
உடனே சொன்னேன், என் மனைவி கோவம் வந்துருச்சு. ஏங்க அசிங்கப்படுத்திட்டீங்களே நீங்க, எல்லாரும் முன்னாடி ஏங்க இதை சொல்றீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அன்னைக்கு நான் அப்படித்தான் இருந்தேன். எதுக்கு நீங்க சொல்லணும்? ஆனா பவுல் சொல்லுகிறாரு, நான் பிரதான பாவி. நாங்க தாழ்த்தணுங்க. ஒரு சிலருக்கு கோபம் வருது. என் மனைவிக்கு கோபம் வந்துச்சு. நான் சொன்னேன், இங்க வரமா, நான் கஷ்டப்பட்டு செய்தி கொடுத்து வந்திருக்கேன், அதுல ஏதாவது ஒரு பிளஸ் ஒன்னாவது சொல்லுமா? இல்ல நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு சோறு உண்டாக்குறாப்புல ஒரு காரியத்தை சொல்லி அந்த செய்தி கொடுத்த அந்த சந்தோஷத்தை நீ எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார், அது சந்தேகமே இல்லை. சரி, அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் ஒரு வசனத்தை வாசிக்கப்படும். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன். பிசாசின் கிரியை என்ன? குடியார். ஒரு டாக்டர் குடியாரனா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இருந்தா மோசமானா இருந்தா, ஆனா அவன் கிரிகளை அழிச்சிட்டு தன்னுடைய பிள்ளையாக மாற்றிட்டான். சரி, முதல் பார்த்தேன், அவரை முடிச்சிச்சு. இப்ப வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் நான் என்ன சொல்லணும்னு புரியும். யோவான் 20வது அதிகாரம் 9வது வசனத்துல அவர், நான் சொல்லிட்டேன், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள், இன்னும் அவர்கள், இந்த அவர்கள் யார்னா சீஷர்கள். சரி, இந்த சீஷரை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சீஷரை குறித்து என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவர் அவரோ, இப்ப யார்கிட்ட பேசுனா சீஷர்கள்ட்ட பேசுகிறார். பேதுருவை பார்த்து, சீஷர் ஒரு சீஷன் பேதுருவை பார்த்து, நீ எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறார், தேவனுக்கு ஏற்றலை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற. அப்ப அந்த சீஷர்கள் ரெண்டு காரியம், தேவனுக்கு ஏற்ற ஒண்ணு இருக்குது, மனுஷனுக்கு ஏற்ற. 100% ஆண்டவரோட கூட இருக்காங்க, புறத்தெல்லாம் போறாங்க, அவர் சொல்ற மெசேஜ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பெல்லாம் எழுதின மாதிரி எனக்கு தெரியல, ஆனா கேட்கறாங்க, காதெல்லாம் நிறைய ஓப்பன் ஆகிருக்குது. ஆனாலும் அவங்க எதைத்தான் பாக்குறாங்கன்னா, மனுஷருக்கு ஏற்றதுதான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22வது வசனம், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, உமக்கு சம்பாதிக்கிறது கடிந்து கொள்ள தரும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணம் எவ்வளவு முக்கியம்னா, அதை அவரால் புரிந்து கொள்ள முடியல. அதாவது புரியுறதுக்கு கஷ்டமான காரியத்தை சொல்றதுக்கு சீசன் அவங்களுக்கு புரியாது, புரியலனாலும் கேட்க மாட்டாங்க. இன்னும் அவங்களை குறித்து நம்ம தொய்ந்து பார்க்க போயிடும். மார்க்கு 10வது அதிகாரம் 'அவர்கள் யார்' அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கு 10:33. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியத்திலும் வேதபாரலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறந்தேசத்தில் போவார். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி கொலை செய்வார்கள், ஆனாலும் 3ஆம் நாள் எழுந்திருப்பார். அப்பொழுது இந்த ஒரு தன்னுடைய மரணம், பாடு, அவமானம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப 2 சீசனுக்குள்ள ஒரு போட்டி. எங்களுக்கு ஒரு சீட் வேணும், ரைட் சைட்ல ஒரு சீட் வேணும், லெப்ட் சைட்ல வேணும். எலெக்ஷன் வர ஆரம்பிச்சிச்சுனா ஒவ்வொரு கட்சியில இருந்து மக்கள் வருத்தி கட்டிட்டு போறாங்க, என்னைய நீங்க எம்எல்ஏ ஆக்கணும், என்னைய நீங்க எம்பி ஆக்கணும், சண்டை போட்டு நிற்பாங்க. இதுக்காண்டி கட்சிக்கு வேலை செய்யறதுக்கா சம்பாதிக்கிறது. இங்க அது போல அவங்க சொல்றாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய, வலதுபுறம் இடதுபுறம் அருள் செய்ய வேண்டும். இது அவங்க திங்கிங்லாம் மாமிசத்துல இருக்காங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களை தான் ஆண்டவர் பார்க்கிறார். சரி, லூக்கா 9வது அதிகாரம் 44வது வசனம். 9:44. இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டார்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார் என்றும் அவர்கள் அந்த வார்த்தையை கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. இதாங்க கருத்து. நான் என்னது, நான் ஒரு கான்செப்ட சொல்றேன். எப்பவுமே நான் ஒரு கான்செப்ட சொல்றேன், புயல் கான்செப்ட் சொல்றேன். இந்த புயல்னால என்ன நடக்கும்னு சொல்லி யாராவது ஒருத்தங்க இதுல ஒரு ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ஒரு புயல் அடிக்குது, அதனுடைய நோக்கம் என்ன? அதை போட்டுட்டீங்கன்னா நீங்க அந்த வசனத்தை வாசிருக்கீங்க, டான்ஸ் இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா முட்டை மார்க்கு. ஏன்னா நீங்களும் சீஷர்கள், நான் போதகர். புயலை பொறுத்து 2 செய்தி சொல்லிட்டேன், இன்னைக்கு 3வது செய்தி சொல்ல போறேன். அந்த புயல் இருக்கிற நோக்கம் என்ன? ஓபன் சேலஞ்ச். சரி, அடுத்து பாருங்க. அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை, அது அவருக்கு தோன்றாமல் மறைபொருள் இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவர்கள் விசாரிக்க பயந்தார்கள்.
லேட் ஆகுதுன்னா நீங்க யாரும் உட்காந்து பிரட்டிட்டு இருக்காங்க, தயவு செய்து இங்க கவனமா இருங்க, பின்னாடி எல்லாம் வேற போய் பார்த்துக்கோம், சரியா? அப்ப அடுத்து பாருங்க, பின்பு யார் பெரியவன்கிற வாக்குவதம் கிடைச்சு. இப்ப பிரச்சனை என்னன்னா யார் பெரியார் அந்த தனித்தனே தாழ்த்தணுங்கிறார். அந்த கான்செப்டை இவங்களுக்கு சொல்றாரு. ஆனா லூக்கா 18வது அதிகாரம் 32 வாசிங்க. லூக்கா 18:34. எப்படியெனில் அவர் புறஜாதி இடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசம் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். 34 இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. உணர்றதுனா என்ன? இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், கஷ்டப்பட்டு ஒரு செய்தி சொன்ன தியானிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப எனக்கு என்ன உணர்வு இருக்கும்னா ஒரு சோக உணர்வு இருக்கு. யாருமே நினைக்கலையே ஒரு நீதிமான் நித்திய அஸ்திபாரமாக வைக்கப்படணும், துன்மார்க்கங்கள அப்படி கோயில் அடிச்சு கொண்டு போகணும். இதுதான் மேட்டர். நீதிமான் நித்திய அஸ்திபாரமாக வைக்கணும். அந்த சுழல் காட்டுல நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல வசனம் இருக்கு, அடிச்சு தூக்கிட்டு போயிடணும். இதுதான் கான்செப்ட். எனக்கு என்ன உணர்வு இருக்கும்னா, ஒருவேளை நான் சொன்னது புரியலையோ, இல்லை இவங்கெல்லாம் சோம்பேறியா இருக்காங்களா, இப்ப இவங்களை பெரட்டவே இல்லையா, நம்ம தான் லூசு மாதிரி உயிரை கொடுத்துங்க சொல்லிட்டு இருக்கோமா, ஆண்டவர் எனக்கு ரிவார்டு கொடுப்பாருங்க. நீங்க சோர்வுக்குள்ள கொண்டு போக முடியாது. நீங்க சோர்வுக்குள்ள கொண்டு போக முடியாது. இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 7 காலுக்கு நான் மெசேஜ் சொல்லியிருக்கேன், சரியா? அதனாலதான் அந்த உணர்வு வேற இந்த ஒரு. அடுத்து பாருங்க 34 இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை, அவர்களில் பொருள் அவர்களுக்கு மறைவா இருந்தது, அவர் சொன்னவர்களை அவர்களை அறிந்து கொள்ளவில்லை. சரி, இதுதான் சீஷருடைய மன நிலைமை. அடுத்து பாருங்க லூக்கா 24வது அதிகாரம் 13. லூக்கா 24:13 எம்மாவூர் சீஷர்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசு கூட தான் வர்றாரு. ஆனா அவங்களுக்கு தெரியல இயேசு கூட வர்றாருன்னு சொல்லி. அப்ப உயிர் தெழுந்த இயேசுவை அவர்கள் கண்டுகொள்ள முடியல. ஏன் கண்டுகொள்ள முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 25வது வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. மந்த இருதயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, எனக்கு ரைட் சைட்ல ஒரு சீட்ல வேணும், லெப்ட் சைட்ல சீட், இதுதான் என்னுடைய கண்கள், இதுதான் எனக்கு வேணும், மற்றபடி வேற எதுவுமே வாஞ்ச இல்லை. மந்த இருதயம். தொய்ந்து பார்க்கும் பொழுது லூக்கா 18:34 உங்களுக்கு காமிச்சு அறிந்து கொள்ள ஒரு மனதில்லை. காரணம் மந்த இருதயம் உள்ளவர்கள். சரி, இப்ப வேத வசனம்ங்கிற ஒரு லாஸ்ட் செக்ஷன் அவங்களுக்கு காட்டப்படும். காட்டி இந்த செய்தி நம்ம முடிக்கப்படும். என்னெல்லாம் பார்த்தோம் சொல்றேன். அவர் காமிச்சிட்டு, அவர்கள் காமிச்சாச்சு. இப்ப 3வதா நம்ம பார்க்க இருக்கிறது, மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்களும் அறிவு. மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டுங்கிற ஒரு கடைசி பாஷனம் பார்த்து நம்ம முடிக்கிறது. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் வசனத்தை சங்கீதம் 16வது அதிகாரம் 10வது வசனம். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து நிற்கிறது. 10வது வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடி, உங்களுடைய பரிசுத்தவன்களை அழிவை காண விட்டு. பரிசுத்தவனுடைய அழிவை காண விட்டார் அப்படின்னா அர்த்தம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஜீவமாத்தை எனக்கு தெரிவித்து உங்களுடைய சமூகத்திலே இது மரணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு நித்திய ஆனந்தமான வாழ்க்கை. இத அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 28வது வசனத்துல ஆவியானவர் எடுத்து எழுதியிருக்கிறார். அடுத்த வசனம் சங்கீதம் 22வது அதிகாரம் 15-16, என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். சிலுவையில மரணத்துக்கு அப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். ஏசாயா 25வது அதிகாரம். இதெல்லாமே வேத வாசனங்கள், இவங்களுக்கு அறியல, இது நிறைய வேறணும். ஏசாயா 25வது அதிகாரம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். நம்ம எதை விழுங்குவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆஃப் பாயில ஒரு இலையில வச்சு கொடுக்கறாங்க. என்னால சாப்பிட முடியாது, உண்மையை வச்சுக்க, அதை அவன் கொடுக்கறான். அவன் அப்படி டபக்குன்னு முழுங்கிறான். என்ன அது மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்குறான்னா, அது அப்படித்தான், அதை சாப்பிடணும்.
நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் அதில் ஏதாவது தொட்டு அந்த மஞ்சக்கருவை தொட்டு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இவங்க முழுங்குறாங்க. ஆனா ஆண்டவர் எதை முழுங்குறான்னா ஆம்லெட் முழுங்க மாட்டேங்க, ஆஃப் பாயில முழுங்க மாட்டேங்கிறாரு, மரணத்தையே முழுங்குறாரு. இது அவரால் உள்ள காரியம். 26:19 ஏசாயா 26:19 மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான எண்களோட கூட எழுதுவாங்க. மரித்த உம்முடையவர்கள். ரெண்டு மரணத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் பார்க்கிறோம், நம்முடைய மரணத்தை பார்க்கிறோம். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, நம்ம மரித்து மண்ணுக்குள்ள இருக்கும்போது நம்மளை குறித்து இப்படி ஒரு வார்த்தை வேணும். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, ஹோட்டல்ல தங்கி இருக்கிறவங்களே, வீட்டுல தங்கி இருக்கிறவங்களே, விழித்து கம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகள் மேல் பெய்யும், பனியை போல மரித்த பூமியை புறப்படும். இந்த வசனம் நிறைவேறணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தணும். இந்த மாதிரி வசனங்கள் நிறைவேறணும். ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 53:10 அவர் தனது சந்ததியை கண்டு நீடித்த நாள்களாக. சந்ததி நம்மெல்லாம் யாரு? சந்ததி. சரி, ஓசியா 13வது அதிகாரம் 14வது வசனம். ஓசியா 13:14 10:5-8. ஓசியா 13:14 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமை நீங்களாக்கினேன். பாதாளத்தின் வல்லமை, பாதாளத்துக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர்னா, நம்மள பாவம் செய்ய வச்சு நரகத்தில் தூக்கி போட்டோம். ஆனா அந்த பவர்ல இருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலை படுத்துங்கிறார். மரணமே உன் கூர் எங்கே? இதெல்லாமே நம்ம பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு நான் அந்த செய்தியை முடிக்கிறேன். அது என்ன வசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகுதான் அவர்களால் அறிந்து கொள்ள முடிந்தது. யோவா 2வது அதிகாரம் 22வது வசனம். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார். எப்ப விசுவாசித்தாங்கன்னா, மரித்து உயிரோடு எழுந்துட்டாங்க. 3 தலைப்புல பார்த்தோம். அவர்கள் வேத வாக்கியம். மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. பரத்திலே இருந்த கொடுத்தாலே வழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேத திட்டமாக சொல்லுகிறது ராஜா. வேத வசனத்தினுடைய வல்லமைகளை நாங்கள் தியானித்தோம் ஐயா. ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்துக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.